ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பீரியட் சைக்கிளோட அடுத்த 15 டேஸ், அதாவது ஓவலேஷனுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த 15 டேஸ். ஏன்னா அந்த டைமில் தான் வந்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கோமா இல்லையா, நமக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ராப்பராக நடக்குமா, இல்லை இந்த தடவை வந்து கன்ஃபார்ம் ஆகுமா, பீரியட்ஸ் ஆகுமா, இப்படி ஏகப்பட்ட சிந்தனைகள் வந்து நமக்குள்ளே இருக்கும். பட் அதே சமயத்தில் இந்த ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சந்தேகங்கள், எவ்வளோ கவனமாக இருக்கணும், பீரியட் ஆகாமல் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றதும் இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி நான் நிறைய புதிய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறமா நீங்கள் மறந்தும் தெரியாமல் கூட இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துடவே கூடாது. இது வந்து நிச்சயமாக உங்களோட இம்ப்ளான்டேஷனை பாதித்து உங்களுக்கு கரு தங்காமல் பீரியட் ஆகிறதுக்கு வழிவகுத்துரும். ஸோ அதனால் இப்போ நான் சொல்ல போகிற உணவுகளை நீங்கள் தயவு செஞ்சு ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து எடுக்காமல் இருக்கிறது தான் வந்து நல்லது. ஸோ அப்படிப்பட்ட உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்கவே கூடாத ஒரு முக்கியமான பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரெஸ்டாரண்ட், எந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை எங்கே போனாலுமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் அது வந்து மயோனைஸ். இந்த மயோனைஸ் மட்டும் இல்லைங்க, இந்த மயோனைஸ் வந்து ரா எக், அதாவது பார்த்திங்க அப்படின்னா அதாவது சரியாக குக் பண்ணப்படாத அப்படியே பச்சை முட்டையில் செய்யக்கூடிய இந்த மாதிரியான சாலட் ட்ரெஸ்ஸிங், அதாவது சாலட்டில் வந்து ட்ரெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த மயோனைஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் தவறி கூட எடுத்துடவே கூடாது. இது வந்து உங்களோட இம்ப்ளான்டேஷனை பாதிக்கும். தேவையில்லாத பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை உங்கள் உடம்புல ஏற்படுத்தி அந்த இன்ஃபெக்ஷனால் உங்களுக்கு வந்து கரு தங்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடக்கூடாத முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. அதாவது ஃபிஷ்ஷை வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஹீட் ஸ்மோக் இல்லைன்னா கோல்ட் ஸ்மோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்மோக்கில் வந்து மசாலா எல்லாமே தடவி அப்படியே ரொம்ப நேரம் அந்த ஸ்மோக்லேயே வச்சுருந்து அதை வந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்மோக்டு ஃபிஷ்ஷில் வந்து நமக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் வந்து மெர்க்குரி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத உடல் அலர்ஜி ஏற்பட்டு அதனால உங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இந்த பாக்டீரியாவில் இந்த ஸ்மோக்டு ஃபிஷ்ஷில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடம்புல வந்து இச்சிங், ஹைவ்ஸ் அந்த மாதிரியான அலர்ஜிஸ் எல்லாமே ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களோட இம்ப்ளான்டேஷனை பாதிக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கக்கூடாத ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அன்பாஸ்டரைஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். இது அதாவது அன்பாஸ்டரைஸ்டு அப்படின்னா வெளியில் கடைகளில் விற்கக்கூடிய இந்த மாதிரியான ரெடிமேட் மிக்சடு ஃப்ரூட் ஜூஸ் இல்லை நார்மலான ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எதுவுமே வந்து நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்கக்கூடாது. இதில் சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் வந்து சுகரை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி இது வந்து அன்பாஸ்டரைஸ்டு அப்படிங்கிறதுனால, அதாவது அன்பாஸ்டரைஸ்டுனா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அதை வந்து அவங்க பாஸ்டரைஸ் பண்ணி அந்த கிருமிகளை கொன்று இதை செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையில்லாத பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், லிஸ்டீரியா பாக்டீரியா, அப்புறமா சால்மனெல்லா பாக்டீரியா, ஈகோலை பாக்டீரியா, இந்த பாக்டீரியானால இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ இதுவும் வந்து உங்களோட கருவை பாதிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம நிறைய வீடியோஸில் சொன்ன ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் திரும்பவும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆஃப்டர் ஓவலேஷன் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸில் வந்து நிறைய பாக்டீரியல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை ஸ்ப்ரவுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த ஓவலேஷன் முன்னாடி வரைக்கும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி ரெடி பண்ணால் அன்றைக்கே நீங்கள் சாப்பிட்றணும். அந்த மாதிரி ஒரு நாள் முன்ன பின்ன வச்சுக்கிறது, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இந்த ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும் இல்லை, அதாவது ஒரு மூங் தால், அதாவது ஒரு பச்சைப்பயிறு ஸ்ப்ரவுட்ஸ் முளை கட்டினது, கொண்டக்கடலை முளை கட்டினது, அது மட்டும் இல்லைங்க, எந்த விதமான முளை கட்டின பயிர்களையுமே நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அன்வாஷ்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு தவறு பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு அலசுகிறாங்க. அப்படி பண்ணோம்னா அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்குமே முன்னாடியே அப்படியே
ஹோலாக இருக்கும்போதே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறது பெட்டர். சில பேர் வந்து கட்டே பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணணும். ஏன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் அதில் இருந்து விளையிற காய்கறிகளாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய அதில் வந்து கிருமிகள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கவே கூடாத முக்கியமான பொருள் வந்து ரா மில்க், அதாவது அன்பாஸ்டரைஸ்டு மில்க். நம்ம ரா மில்க் வந்து மேக்ஸிமம் வீட்டில் நம்ம எடுக்க மாட்டோம், பால் காய்ச்சி தான் நம்ம எடுப்போம். பட் இருந்தாலும் நம்ம வெளியில் போகும்போது நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு மில்க் ஷேக் குடிக்கிறீங்க, ஏதாவது ஒரு மில்க் கலந்த ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று இந்த மாதிரி மில்கில் செய்யப்பட்ட உணவுகள் ஏதாவது ஒன்று வெளியில் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அன்பாஸ்டரைஸ்டு மில்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத கிருமிகள், இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால கரு பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பாஸ்டரைஸ் பண்ணப்படாத மில்க் வந்து எடுக்கக்கூடாது. இப்போ பேக்கெட் பாலெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதிலே போட்டிருக்கும் பாஸ்டரைஸ்டு மில்க் அப்படின்னு. பாஸ்டரைஸ்டு மில்க்னா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த மில்க்கை வந்து நல்லா ஹீட் பண்ணி அந்த கிருமிகள் எல்லாம் கொண்டு பாஸ்டரைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் மார்க்கெட்டில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் ஒரு வேளை பசும்பால் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலுமே அதை நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா அதை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கக்கூடாத பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேர் கட் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அன்குக்டு மீட். அதாவது ரொம்ப நாள் கட் பண்ணி வச்சு பயன்படுத்துகிற, அதாவது ஃப்ரோசன் மட்டன் ஐட்டங்கள், மீட் ஐட்டங்கள், சிக்கன் ஐட்டங்கள், அது அப்புறமா சரியாக வேக வைக்காத மட்டன், சிக்கன் ஐட்டங்கள், இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். இப்போ மேக்ஸிமம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும் அப்படின்னு இப்போவே நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்னா சில நேரங்களில் நம்மளே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தந்தூரி சிக்கன், பாபிக்யூ சிக்கன், இந்த மாதிரி சிக்கன் எல்லாமே வந்து உள்ளே வந்து வேகாமல் வெளியில் வந்து வெந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. மசாலா தடவி அப்படி இப்படியே ராவாக சாப்பிட்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மீட் ஐட்டம்ஸ், அதாவது மட்டன் ஐட்டம்ஸ், சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டில் நீங்களே குக் பண்ணி வீட்டில் வந்து குக் பண்ணதை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். பட் இந்த மாதிரி அன்குக்குடு, அதே மாதிரி கட் பண்ணி ரொம்ப நாள் ஆன இந்த மாதிரி மட்டன், சிக்கனை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறமா. அதுக்கப்புறமா ஃபைனலாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷில் வந்து மர்க்குரி கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மீன்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஊர் மீன்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நெத்திலி மீன், மத்தி மீன், இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபிஷ்க்கு வந்து மர்க்குரி கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ மற்றபடி இந்த சால்மன், மேக்கரல், அப்புறமா வந்து கட்லா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, அது அப்புறம் கேட் ஃபிஷ், இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்லேயுமே மர்க்குரி கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி மீன்களை வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். இது வந்து உங்களோட இம்ப்ளான்டேஷனை பாதிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.